திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகின்ற பொழுதிலும் பொதுமக்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சேவை திட்டம் திமுக அரசினுடைய தவறான நடவடிக்கைகள் மற்றும் நிச்சயமற்ற நிதி ஆதாரம் போன்ற பிரச்சனைகளால பின்னடைவை சந்தித்து இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து அவர் எழுதியுள்ள ஒரு கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்துக்கான 2ஆம் கட்ட பணிகள் மிகப்பெரிய வாக்குறுதிகளோடு தொடங்கப்பட்டதாகவும், இந்த திட்டம் வசதி குறைந்த பகுதிகளை இணைப்பதற்காகவும் காலநிலைக்கு ஏற்ற பயணத்தை வழங்குவதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டதுன்னும், ஆனால் திமுக அரசினுடைய நிர்வாக திறமையின்மனால இந்த திட்டம் ஆமை வேகத்துல தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக அரசினுடைய நிர்வாக திறமையின்மை மற்றும் உரிய அனுமதிகளை பெறுவதில் ஏற்பட்ட தோல்வி இவைகளால தான் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசினுடைய பங்காக இருக்கக்கூடிய 5400 கோடி ரூபாயும் கடனுதவி மூலம் கிடைக்கும் 2000 கோடி ரூபாயும் பெறுவதில் பெரும் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில ராமாபுரம் பகுதியில் நடைபெற்ற மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளின் பொழுது ஒரு ராட்சச காங்கிரீட் இணைப்பு துண்டு இடிந்து விழுந்து இருசக்கர வாகனத்துல சென்றவர் பலியான சம்பவம் தான் மெட்ரோ ரயில் பணியில உள்ள கோளாறுகளை வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இதை ஒரு சாதாரண விபத்தாக மட்டும் பார்க்க முடியாதுன்னும் அலட்சியத்தின் அறிகுறினும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஆதம்பாக்கம் அருகே நடைபெற்ற பறக்கும் ரயில் திட்டத்திற்கான MRDS பணியின் பொழுதும் காங்கிரீட் மீன் விழுந்து இதே போன்ற விபத்து ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடிப்படை கட்டமைப்புகள்ல பாதுகாப்பை ஒருபொழுதும் அலட்சியம் செய்துவிட முடியாதுன்னு அவர் கூறியிருக்கிறார். இப்படியே போனா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட கட்டுமான பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள செஞ்சு முடிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமும், தொழிலாளர்களை பணியிலிருந்து வெளியேற்றுவது, நீர்க்கசிவு, ரயில் நிலைய கட்டுமான பணிகளுக்கான மறு டெண்டர் மற்றும் சுரங்கம் தோண்டுதல்ல ஏற்படும் தாமதம் போன்ற காரணங்களால மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்ட பணிகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி 2028க்குள்ள முடிவடைகிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம்னு அவர் விமர்சித்திருக்கிறார். பொது போக்குவரத்துல முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து கழகமும் முன்போல் சிறப்பாக செயல்படவில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியிருக்கிறார். பொதுமக்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில பேருந்து சேவை இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நாள்தோறும் சுமார் 1700 பேருந்துகள் தேவைப்படக்கூடிய நிலையில அதற்கான முயற்சிகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லைன்னு அவர் விமர்சித்திருக்கிறார். ஆனா கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இதற்கு நேர்மாறாக பொதுமக்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மேம்பட்ட நிலையில இருந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.